நீங்கள் பார்த்து ஆசையாக வீடு கட்டியிருப்பீங்களா, அந்த வீட்டில் வந்துட்டு வால்ஸில் கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்காக வந்துட்டு எதனால் வந்துட்டு கிராக் வருது அப்படின்ற ரீசன் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்துட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்துட்டு கான்கிரீட் காலம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த ஜாயிண்ட், அதாவது கான்கிரீட்டுக்கும் அந்த பிரிக் ஒர்க்குக்கும் உள்ள ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பேக் பண்ணியிருக்க மாட்டோம். இன்கேஸ் அப்படி ப்ராப்பராக பேக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வாய்ட்ஸ் விழுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது மெயின் ரீசன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பிரிக் ஒர்க் கட்டும்போது வந்துட்டு 2 பிரிக்குக்கு நடுவில் வந்து மார்ட்டர் அப்படின்னு சொல்லி வைப்போம். கரெக்டாக அந்த மார்ட்டரோட திக்னஸ் வந்துட்டு மினிமம் 15 mm 20 mm வரைக்கும் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிராக் விழுகும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போது உங்களோட லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணலாம். ஸோ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிரிக் ஒர்க் பண்ணணும். அதாவது காலம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பீம் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு கிராக் விழுக வாய்ப்பு இருக்காது. இது ஒரு பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாட்டமில் சில் லெவல் கான்க்ரீட் ஒன்று போடுவோம். கரெக்டாக? ஸோ அது வந்துட்டு விண்டோவில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஜன்னல் வைக்கிறோம் அப்படின்னா ஜன்னலோட பாட்டமில் வந்துட்டு ஒரு கான்க்ரீட் போடுவோம். ஸோ அது வந்துட்டு விண்டோ சில் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சில் கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி எப்படி போடுவோம்? ஸோ பாட்டமில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு விண்டோவிலேருந்து எய்தர் சைடு வந்துட்டு ஒரு 1 feet 2 feet வரைக்கும் போடுவாங்க. பட் அதை வந்து கண்டினியூஸாக போடுறோம். அதேமாரி அந்த கண்டினியூஸாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா காலமில் வந்துட்டு எம்பர்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நம்மளோட கிராக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வேணும், சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.